எவ்ரிவன், வெல்கம் டு எஸ்எஃப்ஆர்பிசி சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குவாட் ஃபெலோஷிப் 2024 இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். குவாட் ஃபெலோஷிப் 2024 பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் வந்து மாஸ்டர் அண்ட் டாக்டரேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது ஸ்டெம் ரிலேட்டடான இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான் யூனிவர்சிட்டிஸோட லீகல் பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக இருக்கணும், இல்லை சிட்டிசனாக இருக்கும். இது வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் ஐஐஇ வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி நடந்துட்டு வந்துட்டுருக்காங்க. இதில் பிளேஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒன் டைம் அவார்டாக $40,000 வந்து அவங்க அகாடமிக் எக்ஸ்பென்ஸ்க்காக கிடச்சிட்ருக்கு. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிட்டிசன் இல்லைனா லீகல் பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். இங்கேனா ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கணும். இல்லைனா 10 ஏஷியன் கண்ட்ரீஸோட லீகல் பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிஷன் அப்போ அந்த ஸ்டூடெண்ட்க்கு கம்பல்சரி 18 years ஆஃப் ஏஜ் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆகஸ்ட் 2024 அவங்க ஸ்டெம் ஃபீல்டு இருக்கிற ஒரு பேச்சுலர் டிகிரிஸ் ஹோல்ட் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க அண்டர் கிராஜுவேட் லெவலில் ஒரு அகாடமிக் அச்சீவ்மெண்ட் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கணும். இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் செலக்ட் ஆகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒன் டைம் ஸ்டைஃபண்டாக $40,000 வந்து அவங்க அகாடமிக் எக்ஸ்பென்ஸ்க்காக கிடைக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெலோஷிப் ஃபுல்லாக அவங்க வந்து எங்கள் சோஷியல் நெட்ஒர்க்காக போய் அவங்க ஸ்டெம் ரிலேட்டடான கவர்மெண்ட் ஆர் சொசைட்டி ப்ராஜெக்ட்ஸில் அவங்களால கலந்துக்க முடியும். ஒன்ஸ் அவங்களோட இந்த குவாட் ஃபெலோஷிப்பை முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களோட சீனியர்ஸ் ஃபெலோஸோடு சேர்ந்து ஒரு சோஷியல் இம்பேக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சொசைட்டியாக ஃபார்ம் பண்ண முடியும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா அங்கே அண்டர் கிராஜுவேட் யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் டிரான்ஸ்கிரிப்ட் ஃபார்ம் வேணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் வேணும், அவங்க கொடுக்குற டாபிக்ஸில் 2 எஸ்ஸே வேணும், உங்களோட 2 பேஜ் ரெஸ்யூம் வேணும், டோஃபல் ஸ்கோர்ஸ் வேணும், அப்புறம் 3 letters ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ் வேணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க எங்கள் எஸ்எஃப்ஆர்பிசி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.